broadcasting, ladies and gentlemen. எங்க ஐயா ஒரு மென்டல் மேன். ஹாய் பேர் வந்துச்சுங்க. அக்கறைக்கு உள்ளே தனக்கு எதிர்க்கிற வீட்டை ஏறுவார்களே. அழகு. குடக்கரைக்கு வர பால்ஸ்வல் சப்சை. புதூர்ல எப்போ ஒரு பாலம் பாருங்க டாடா ஐஸ்ல. புதூர்ல விட்டுரு. ஆர்காட்ல ஒரு பையன் டாடா ஐஸ்ல கொட்டிட்டு ரொம்ப சீப்பா வித்துறாங்க. என்ன பாரு? சப்பட்டா 10 ரூபாய்க்கு சப்பட்டா. அதுக்கு பேரு சப்பட்டா பாரு. சப்படாதே. என்னதுல சப்பட்டா சப்படம் கேக்குங்க. மைக் ஒரு கதன் பாருங்க. மைக் டெஸ்டிங் ஹலோ ஆல் இன் தி ரேடியோ. மேல வாங்கடி தெவுடியா. இது தெய்வீக சபை. எங்க அப்பா பேரு நிஜமா நீ கவலைப்படாதே. அந்த பொண்ணு இறங்கி பண்ண புச்சாரு சென்று வா. சேர் கொடுங்க. மாத்திரம் தரவில்லையா? அந்த பொண்ணு நான் புச்சாரு அங்கே உட்காரு. இந்த சேர் ஏன் தொண்டி போட்டுக்கிறாங்க சொல்லு. எனக்காக குசு விட்டா உட்கார்லாமே. பேசினே சென்று வா. உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணுமா? ஒரு கேள்வி 9 கேள்வி கூட கேளு. அது என்ன 9 கேள்வி? 9 தவிர நினைக்காதே. நம்ம கிரகங்கள் 9. அடுத்த நாதீஸ்வரர் 9. சேவர்கள பாதி 9. தெய்வத்துக்குரிய மறு நாமதே 9. அது தெய்வமா நினைக்கிறவங்க தெய்வமா நினைக்கிறாங்க. தப்பா நினைக்கிறவங்க தப்பா நினைக்கிறாங்க. யாரா டாய் திருப்பி மூஞ்சில பூரா விட்டுருவோம் கம்முனு. கேளுங்க. உனக்கு என்ன பாவி? போய் ஒரு படிக்க அடி வாங்கி கொண்டு வருகின்றாய். நீங்க தான் காஞ்சாறு பஸ் ஸ்டாண்ட்ல தெராது கைப்பட்டு புறா கஷ்டம் அந்த உதவாங்க. அப்படியே மூடி மாட்டாத உச்சாரலாம் போனேன். அது லாஸ்டா அந்த நைட் போட்டு அக்கா இல்ல எங்க மொத்தம் மேல போய் ஆடுங்கடா வந்தீங்க. என்ன என்று சொன்ன? அந்த நைட் போட்டு அக்கா நைட் எங்க என்ன சத்தியமாக உண்மையாக எனக்கு தெரியாது. சத்தியமா உமால கட்டின மாதிரி தெரியாது. தெரியாது. சரி நைட் பத்தி சொல்ல போறேன். எடுத்து சார். ரெண்டாவது புதூர்ல இருக்கிறவங்க யாரும் நைட்டியா போறாங்க. அப்படியா? எடுத்து சார். எதுமா நைட் சைலன்ஸ் நைட்ன்றது வெள்ளக்காரன் பொண்டாட்டி நைட்ல ஃப்ரீயா போட்டுக்கிட்டே கண்டுபிடிச்சு கண்டுபிடித்தது வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சான். அது நம்ம இந்த அம்மாங்க தான் கண்டுபிடிச்சாமே பகலியா போட்டு வச்சிருக்கோம். அந்த நைட்டு போட்டு தான் மார்க்கெட்டுக்கு போறாங்க, கடைக்கு போறாங்க, தண்ணி அடுக்கு போறாங்க. ஏன்னு கேளா கடைக்காரி எட்டிப்பாங்க. மேல சொல்ற பெண்களை நைட்டி அணிவது மிகப்பெரிய தவறு. அது தூங்கும் போது மட்டும் தான் பயன்படுத்தணும். மற்ற நேரத்தில் நீ பயன்படுத்த நீ சொன்னா கேட்க மாட்டேன். என்ன சொன்னாங்க? பாப்பா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த நைட்டி போடுறத காத்து ஆளா உள்ள போட்டு ஆளா வெளிப்படுத்த வெயில் நாளுக்கு நல்லா இருக்கின்றது. அந்த நைட்டி போட்டா கொத்தான் போறாங்க. அதுக்கு அங்க வஸ்திரம் ஓனி ஷாலுன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு அதை போறதுக்கு பெண்கள் ஒழுங்கா போறாங்க. ஒரு முறை போட்டு கட்டி பார்க்கலாம். அமைதியா இருங்க. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னா அன்னப்பறவையானது பாலை நீரும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் எடுத்துக்கொண்டு நீரை விட்டு சென்று விடும். அந்த பறவைக்கு அவ்வளவு பேர் தனித்துவம் மகத்துவம் உண்டு. அது போல நாடக நடிகர்கள் நாங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துங்க, கெட்ட கருத்துக்களை செஞ்சு விட்டுடுங்க. மக்கள் திரும்பணும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினதாக சொல்றதுமா நைட்டு போட்டா தான் போறாங்க. இந்த ஷால் எப்படி போடணும், எப்படி போட வேண்டும், இதான உலக வழக்கம். வீட்டு நம்ம பொண்டாட்டி கூட அப்படித்தான
சுடுவாள் பாய்ந்தா சொன்னா எடுக்கிறான். நம்ம 8 வருஷமா ஆட்டாரு, 5 வருஷமா ஆட்டாரு. ஒரு சொந்த பந்த மாதிரி பாய்க்கட்டும். நம்ம அம்மா யாருன்னு சொல்றோம்? நம்முடைய அம்மா. நம்ம அம்மான்னு சொன்னாதான் ஒரு சொந்த நிலைக்கு. நம்ம அப்பா யாருன்னு சொல்றோம்? நம்முடைய அப்பா. அண்ணன் யாருன்னு சொல்றோம்? நம்முடைய அண்ணன். பாட்டி யாருன்னு சொல்றோம்? நம்முடைய பாட்டி. அந்த மாதிரி பொண்டாட்டி யாம் பொண்டாட்டி யாம் பொண்டாட்டி யாம் பொண்டாட்டி. நல்ல கதையை கேட்டுமா? யாம் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டியா? அவன் பொண்டாட்டியா? சப்ஜெக்ட் வரலாம். நைட்டு போட்டா கொடுத்தா போடுறோம். சால் இப்படி போடணும். இதான உலக வழக்கம். நாட்டு பெண் இந்த சால் எங்க போடுறாங்க? இன்னும் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரியா? இது பார்த்து இப்படி அது பார்த்து அப்படியே அப்புறம் இன்னத்துக்குடா அந்த நைட்டு நம்ம போய் சொல்லிக்கினே இருக்கிறேன். 2 பேர் இஸ்து போடுறாங்க. கவலைப்படாதீங்க. நல்ல கருத்தில் கேட்டு மக்கள் திருந்துறாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். அந்த ஏழு பொண்ணு ஒரு பொண்ணு பிடிச்சாரா? யாருக்கு என்ன பண்ண அவுத்து போட்டு எப்படி பொண்ணு பாத்தியா? நல்லா சூப்பர் பிகருங்க. சூப்பர் பிகருங்க. பொண்ணு கிட்ட முதல்ல நான் பேசி ஏன் மூக்கு பெல்லிங்க அப்படி ஓடியா? ஆண்டு அந்த சிலாது எந்த பேர் மூக்கம் எழுதிக்காம பொண்ணு கிட்ட முதல்ல பேசுவா. சைலன்ஸ். பொண்ணுங்களை இங்கிலீஷ்ல எப்படியா கூடுவாங்க? எப்படி பாத்தியா? வெரி குட். அதாவது தலை வணங்காதவனை கூட தலை வணங்க வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் எதுன்னு கேட்டீங்கன்னா படிப்பு மட்டும்தான். நம்ம நல்ல முறையில் படிச்சுட்டோம்னா உயர்ந்த குளத்தில் இருக்கிற நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க? ஐயா வணக்கணும், ஆனால் நல்லா படிங்க, வாழ்க்கைக்கு முன்னுக்கு வரைக்கும் தப்பு கிடையாது. சரி, பொண்ணுங்களை இங்கிலீஷ்ல மரியாதையா கூப்பிடுறது எப்படி கூப்பிடலாம்? ஆமா, மரியாதையா? மாடம் அலமாரி நம்ம ஊர்ல கொஞ்சம் வச்சுக்கிட்டா மேடம்னு கூட்டம் வாழ் தெரியும். பஸ் அலமாரி என்ன பேர் கேட்டு பார்க்கலாம். அல மேடம் உன் பயிர் என்ன? ஐயா என்னுடைய பயிரும் ஐயா ரொம்ப என் குண்டுன்னு வச்சுக்கீங்க. உன் பேரு நம்மனே? ஐயா என் பேரை கேட்டு நீங்க என்ன பேரா பாருங்க. வேறுங்க தான் குப்புன்னு வளர்க்கா. பல ஆளு கொடுப்ப பேர் சொல்றீங்கன்னா ஐயா என்னோட பையனும் வந்து அங்க போகுதுங்க பெரிய சந்தி. அந்த சந்தியான ஞாபகம் பத்துறேன். அந்த ஆத்தல் தான் எதுமா பேண்ட் தண்ணி இல்ல. ஏன் இப்ப அவ்வளவு வேகமா முன்னே இந்த வர்றாருன்னா எங்க ஒரு பத்தி சொல்லி கொடுத்து போறன்னு வருது. யார் எனக்கு உண்மையாவே சொல்ற மக்களே, அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சு. எந்த ஒரு உணவா இருந்தாலும் லிமிட்டா இருக்கு. அதுக்கு மேல சாப்பிடுறது உங்க உடல அரைக்கணும். ஏறுமா சொன்ன ராஜா அந்த கடையில அரைக்கல பக்கட ஒன்றே துணி போட்டான். என் அண்ணன் நல்லா மிளகாத்துல போட்டு அதில் பெசிறாரு பழுகுது. துணி போட்டானே இங்க வந்தோடனே எனக்கு பேசி பிடிக்கணும் பழுகு. இங்க தண்ணி கிட்ட பார்க்க ஆனா அந்த சந்தில எங்க பேண்ட்டுக்கிறா தண்ணி அங்குதுன்னு தெரியல. நீங்க எல்லாருக்குமே போன் பண்றேன். ஏன்பா தண்ணி எங்கன்னா இருக்குதா? கால் கழுவி பாய் இவ்வளவு பேர் சேர் ஓட்டிக்கிறாங்க. வர கை கழுவினே ஒரே நாத்து அடிக்குதா? என்ன வார்த்தை உனக்கு? ஒரு சிந்து சந்தைக்கு வந்த மாடு சாமி போட மாட்டேங்குது. சந்தைக்கு வந்த மாடு சாமி போட மாட்டேங்குது. ஆண்டவா ஆண்டவா குச்சி விட்டு நோண்டவா நோண்டவா தக்காளத்தி மாடு உன் சுத்தல என்ன கேடு. தெரியாதான் கேக்குறான். என்ன பாட்டு பண்ணாலுமே டொப்பு டொப்புன்னு வச்சுன்னு இருப்பா. எஜமா வந்தேன்டா பாலுக்காரே உங்க வீட்டை சுத்தி பேல போறேன். ஆட்டக்காரன் உம்மாளுக்கு வீட்டுக்காரன். எஜமா இந்த பாட்டு உனக்கு பிடிக்க இல்லையா? எஜமா தூக்க வரல மாமா
என் உச்சி மண்டையில சுருங்குது பல்லு பருப்பு துண்ணாக்க புருங்குது பச்சை பருப்பு துண்ணாக்க புருங்குது இந்த ஊரா ஆட்டுக்காரங்க கோய்கறி கோயம்பு போடுறாங்களாங்காட்டி அம்மா துண்ணு போட்டு அந்த மேல தரு போட்டு அதுக்கு தகவல் உள்ளகிறாங்க. அப்புறம் ஒத்துக்க மாட்டேன். நம்ம ஆளுங்க கொலை கேஸ் கூட நான் தான் கொலை பண்ணிட்டு தைரியமா கோர்ட் வரைக்கும் போவாங்க. ஆனா இந்த குசு விட்டு ஒத்துக்க மாட்டேன். எதுமா இந்த கூட இந்த கூத்த கூட குசு தாங்கவே முடியாது. நாட்டம் நீயே விஜய் குண்டி 3 பேர் விட்டு யாரு பொண்ணிட்டு மேல உன் பேர் சொல்றியா? ஐயா என்னுடைய பேரும் கலைச்செல்வி. கலக்கா கொல்லியா? கலைச்செல்வி. கல்குட்டி பெல்லியா? கலைச்செல்வி. கலைச்செல்வி. ஆமா. பொண்ணுல எங்க ஐயா பொண்ணு காதல வைக்க போறாங்க. காதல வைக்காத, எத்தனை இருந்தாலும் மூக்குல வை. என்ன தாண்டாலும் மூக்கு பேச அந்த கூட மூக்கல வைப்பாங்க. காதலிக்க போறாரு. காதல் எப்படி இருக்குங்க? நீட்டா இருக்கு போறியா பால? அதாவது விரல காமிச்சா ஒரலே மூழ்கி காதலன்னு நடிக்கிறாங்களா சொல்லி தரேன். அப்படி ஒரு கடைக்கு செருப்பு எடுக்க போறோம். செருப்பு எடுக்க போறோம். அந்த செருப்பு முதல்ல கால்ல போட்டா எப்படி இருக்கும்? டைட்டா இருக்குங்க. நல்லா டைட்டா இருக்கும். ஆமா. அது அந்த செருப்பு போட போட லூசா இருக்கு. அதான் நம்ம காதல நம்ம தெரிஞ்சு நம்ம காதல உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த மாட்டு கொண்டு ஊர் பரவாயில்ல. நீ முன்ன வரையா இல்லையோ உன் மூக்கு தாண்டா இப்ப முன்ன வருது. எப்பொழுதுமே அழகு இந்த மூக்கு படுது எனக்கு. சரி அந்த பொண்ணுகிட்ட காதலாம் சொல்லிட்டேன். காதலாம் உங்களுக்கு நான் தெரியுமா? அம்மாசிக்கு சோறு படிக்க போறாரு. காதல் என்ற வார்த்தை வெக்கத்தில் வரவில்லை. மட்டும் வருது தண்ணி எங்களுக்கு பொண்ணுக்கு நான் எப்படி செய்யணும் அதை பார்த்து அப்படி எப்படி செய்யணும் அந்த பொண்ணு கலைச்சல் கலைச்சல் அம்மா அப்படியே கரண்ட் சாக்கு வச்ச மாதிரியா இருக்குது. நான் எப்படி பண்ணாதே அழகு இதான் காதலா பொன்னியழகா தன்னை தன்னை குழந்தை பொறுமையா டக்காத்தான் நம்ம போய் பண்ண சொன்னேன். கண்ணே கலைச்செல்வி உன் மூக்கின் பெல்லும் தீக்கின அப்படி ஓடுறேன். இதெல்லாம் ஒரு காதல் வேகத்தில் ஓடி தக்க நேக்க நைஸா பண்ண கண்ணே கலைச்செல்வி. ஒரு கை தூக்கிறாண்டா ஒரு 2 கை தூக்கிறாப்பா. தப்பா நினைச்சுக்காதீங்க. பொம்பளைங்க நமக்கு மேல முன்னேறி போய்க்கிறாங்க. நாடு எவ்வளவு முன்னேறி போய்க்கிறாங்க. எப்படி அறியாத பசங்க மேல எந்த தப்புமே இருக்காதுங்க. எப்படி சொல்லுகின்றேன்? எல்லா லேடிஸும் தப்பா சொல்றதுக்காக சொல்லவில்லை. அவனுங்க எங்க வேலைக்கு போறன்ற பேர்ல பைக் எடுத்துங்க 40ல பொறுமையா தான் போயின்னு 40 தான் போறாங்க. 40ல தான் போவாங்க. லேடிஸ் போறவங்க சும்மா போக கூடாது. அவங்க என்ன செய்றாங்க? ஹீல்ஸ் செருப்பு ஒண்ணு தூக்கி மாட்டிக்கிறாங்க. நல்லா இருக்கிற சூத்து கூட இப்படி தூக்கிறாங்க. ஓர் மட்டும் அவங்க தூக்கி நான் இவங்க என்ன பண்றாங்க? என்ன செய்றாங்க? 40 போறவங்க அதை பார்த்து வீலிங் பண்ணி 100ல போறாங்க. 100ல போறாங்க. வரும்போது 108ல அள்ளிடுறாங்க. காரணம் ஒண்ணு மேல நகைச்சு 20,000 ரூபாய் ஒரு போன் ஒண்ணு என்ன செல் எடுத்து கொடுத்த? அது டச் மொபைல். டச் மொபைல் என்ன நேரமே அந்த அங்கச்சி அந்த போன் ரூம்ல உட்காந்து தள்ளிக்கினே இருந்தா சரி குழந்தை வேலைக்கு போறாளே தள்ளிக்கினே இருக்கிறாளன்னு பார்த்தேன். கடைசியில எவனையோ தள்ளிக்கினே போட்டான். என்ன வைக்கான் 50,000 விக்குது. அவன் கட்டி குத்து உட்காந்துக்கிறான். வேலை மிச்சின்னு விட்டுட்டு துப்பம் பாது கூட அவன் பெல்லு தடுக்குது போறீங்களா? ஒரு காதல் சொல்லி கொடுத்தா கற்பூர புத்தியா இருக்கும். அந்த தாத்தா விடுறேன் எப்படி நிக்கிறாரு பாரு. எப்படி நிற்கின்றார்? வயசானவங்களை பத்தி எப்ப தப்பாவே பேசுறேன். என்ன 50ல ஆசை கிளம்புறது கிடையாது. ஆணைக்கு பெண்ணாசை தெரியாது. வயதான நம்மளுக்கு பொம்பளை சுட்டு போவதுன்னு சொல்லுவாங்க. அறிவியல் பூர்வமாக ஆண்களுக்கு வயதான கூட பொம்பளை கேட்டுக்கார தலையானு கிடைக்குமா? வயசாச்சுன்னா கேனத்துல எப்படி திரும்ப ஆடும்? எப்படி ஆடும்? பொம்பளைங்க ஓணுன்ற மாதிரி பாத்துக்கிறேன். நான் பார்த்ததில்லை. ஒரு பொம்பளைங்க ஓனண்டா கேனுக்கு தலை ஆடும். இதே வயசாச்சுன்னா பொம்பளைங்க முடியாது. அவங்க கெப்பாசிட்டி கிடையாது. அவங்க தலை எப்படி திரும்ப ஆடும்? வானண்டா நிக்கிறாங்க ஆம்பளைங்க. அங்கதான் நிக்கிறாங்க ஆண்கள். பார்த்து மூக்க வச்சுன்னு கத்துங்களா? என்னை எதற்காக வழிமடக்க வேண்டும்? வந்த காரணம் முதல்ல சொல்லுங்க. அம்மாச்சிலே கலவாத நேர்ந்து உன்னை பார்த்தீங்க. அப்படியே கட்டளைக்கு ஒரே ஒரு முத்தம் ஓடி ஓடி முத்தமா? ஆமா. அது கெட்ட மூட காதல் ஒரு கேடா?
ஒரு கேடா சூத்து முன்னு போறேன். அந்த பொண்ணு செட்டா செட் ஆகவில்லை. நான் என்ன பாடி ஏய், பாடலை பாடி பாட்மேன் பாடலை பாடி அடிக்கடி ஏன்னா பாட்டு பாடி ஏய். அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண அப்படியே அகத்த புறப்படு. அது உங்களுக்கு பிடிக்கலையா பிடிக்கலையா உனக்கு அது இல்லைன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் உங்களுக்கு பிடிக்கலாம் நிஜமான ஒரு துணையா வரவே கூடாதா எப்படி தெரியுமா ஆண்டாளுக்கு பெருமான் துணை பார்வதிக்கு சிவனார் துணை அந்த வள்ளிக்கு முருகல் துணை லோக்கல் முனியம்மாவுக்கு நம்ம கலக்கல் கண்ணியப்பன் துணை இந்த மூக்கனுக்கு யார் துணை மூஞ்சி பார்த்து அந்த மூக்கு தான் எனக்கு ஞாபகம் பாருண்டா உனக்கு தயவு செய்து மூக்கு அறுத்து போட்டு முயற்சி செய்கிறேன். அம்மா மீனாட்சி மீனாட்சி அண்ணங்காதல் என்னாச்சி மீனாட்சி மீனாட்சி அண்ணங்காதல் என்னாச்சி கொஞ்சம் ரொம்ப நாளாச்சி 4 வருஷம் மீனாட்சி எத்துக்கமா 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 பாவப்பட்ட மூக்கனத்தை பார்த்துக்கமா டென்ஷன் ஆகிறேன் இன்னும் 2-3 பேர் வரானுங்க மூக்க ஆரம்பிச்சு வருவாங்க சரி அதுமா கவலைப்படாதே 2 பேர் நான் சேர்த்து வைக்க வந்துக்கிறேன் சேர்த்து வைக்க வந்துக்கிறேன் நான் யாரு அழகு தவறு அடிக்க வேண்டாம். ஒரு உடம்போட மாமா சேர்த்து வைக்க மாட்டேன். சேர்த்து வச்சாரு எத்தனை காலத்தா கேட்டு பாரு அன்னைக்கு தேவையத்தா எத்தனை காலத்தா கேட்டு பாரு அன்னைக்கு தேவையத்தா மாமுவ பாரு சொல்லிக்கிட்டாங்க தலைக்கு பொண்ணுங்கதான் அண்ணங்கையிலக்கு நீ விட்டு கமாலுக்கு லைஃப் இல்லாவுக்கு அதை புறத்தினாலே கிக்கு தொக்கு போட்டக்கு தொக்கின தொக்கு சிங்கர் சிக்கன் தொக்கு எத்துக்கமா இந்த பாவப்பட்ட பொட்டையத்தா பார்த்து அந்த பொண்ணுக்கு பொம்பளைங்க எதுக்காக பிறந்துக்கிறாங்கன்னு தெரியவில்லை. நான் சொல்லி புரிய வைக்கிறேன் சொல்லி புரிய அந்த உலகத்துல பொம்பளை எதுக்காக முதல்ல பிறந்துக்கிறாங்க தெரியுமா தெரியாது அவங்க இல்ல நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அமைதியா கேட்டுக்கங்க சரியா அந்த உலகத்துல முதல்ல தோன்றிய சக்தி ஆதிபராசக்தி உலகத்திலே முதல்ல தோன்றிய கடவுளே பெண் கடவுள் தான் பெண் கடவுள் தோன்றிய பிறகுதான் தனக்கு நிகரான ஒரு ஆண் துணை வேண்டும் என்று அந்த அம்மன் பார்த்துதான் ஒரு உருவத்தை படைத்து அந்த உருவத்துக்கு உயிர் கொடுக்கிற அந்த அம்மன் முதலாக உயிர் வந்த பிள்ளை யார் என்று தெரியுமா பிள்ளை யார் என்று கேட்ட காரணத்தினாலே அவர் பெயர் பிள்ளையார் என்று ஒரு சரித்திரத்தில் சொல்லுகின்றது வந்தோடனே அம்மன் கூப்பிட்டான் அம்மா முள்ளி ஆனா ஒண்ணு சேர முடியாது நமக்கு நிகரான துணை இல்லைன்னா அம்மன் விட்டுச்சான் இரண்டாவதாக ஒரு உருவத்தை படைத்து அந்த உருவத்துக்கு உயிர் கொடுக்கிற அந்த அம்மன் இரண்டாவதாக உயிர் வந்தவர் யார் என்று தெரியுமா மகாவிஷ்ணு வந்தோடனே தங்கச்சின்னு கூப்பிட்டான் தங்கச்சி அண்ணன் ஒண்ணு சேர முடியாது இதுவும் நமக்கு நிகரான துணை இல்லைன்னு அந்த அம்மன் விட்டுச்சான் மூன்றாவதாக ஒரு உருவத்தை படைத்து அந்த உருவத்துக்கு உயிர் கொடுக்கிற அந்த அம்மன் மூன்றாவதாக உயிர் வந்தவர் யார் என்று தெரியுமா அவர் தான் சிவபெருமா வந்தோடனே பெண்ணு கூப்பிட்டாராம் இவர் தான் நமக்கு நிகரான துணை என்று ஒரு பெண் கடவுள் தான் ஒரு ஆண் கடவுளே படைக்குது எதற்காக ஒரு பெண் கடவுள் ஆண் கடவுளை படைக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாது கணவனும் மனைவியாக சேர்ந்து வாழ்வதற்கு அதாவது இந்த உலகத்துல ஒரு குடும்பத்துல கஷ்டம் இல்லாத குடும்பம் இருக்கவே முடியாது அப்படி கஷ்டமே இல்லாத இருக்கின்ற குடும்பம் அது குடும்பமாகவே இருக்கவே முடியாது கைக்கு வாட்சிலே கடவுளை நினைச்சு நம்ம கடவுளை கூட பயக்கூடாது ஏன்னா அந்த கையே இல்லாதவங்க பாவம் நாட்டுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க காலுக்கு செருப்பிலே கடவுளை நினைச்சு நம்ம கடவுளை பயக்கூடாது ஏன்னா அந்த காலே இல்லாத எவ்வளவு பேர் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கத்துக்கொள்தான் ஒரு நல்ல மனுஷன் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க நாட்டை ஆள்பவன் என்று சொல்வதை விட இந்த நாட்டை ஆள்பவன் தான் சிறந்த மனிதன் பெரிய சாதனை படைச்சு இந்த ஊர்ல சொல்றதை விட நான் யாரையுமே வேதனை படுத்துன்னு சொல்றான் பாரு அவன் தான் சிறந்த மனிதன் அப்படி யாரையுமே வேதனை படுத்தாமல் வாழ வேண்டும் அப்படி யாரையும் வேதனை படுத்தாமல் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு பொம்பளை யாருக்காக பயன்படுறாங்க தெரியுமா தெரியாது
யாருக்காக பயன்படுறாங்கன்னு புரியுதா இப்போ பொண்ணு ஒண்ணு அக்கா புருஷான சட்டா ஏது உலகண்டா லைஃப் என்ன புட்டி அதை பத்தினாலே கிட்டி சிக்கன் தொட்டி எத்துக்கமா இந்த பாவா கட்ட புறம்போக்குன்னா டென்ஷன் ஆகாத பட்டாளுக்கு இருக்கிறவங்க தான் ஒரு இடம் விற்கணும் வாங்கணும் போகணும் அண்ணன் தம்பி கையத்துன்னு திரும்பி வரணும் பொறுப்பு இருக்கிறவங்க கவலையே கிடையாது எங்க ஒன்னால கொட்டப்பெல்லாம் எப்போ குளிக்கணும் போயிட்டே இருக்கலாம் எஜமா ஆணுக்குள்ளா இவ ஜானுவாம் சைட்டு அடிக்கலாம் இவ பிறந்திருக்காளா பால் பூத்து பக்கத்துல பால் வழியே காத்து நீனா இவ நீனா கண்ட இருக்கும் இடம் கண்ட கோட்டும் என் காதலி இருக்கும் கலாச்செல்வி ஐயா கட்டிடத்தை அத்தான்னு சொன்ன ஒரே வார்த்தை சொன்னார் வந்தவை நான் உனக்கு பெரிய புத்தகம் கொடுக்க முடியாது எதுவும் கொடுக்க முடியாது வந்து பார்த்து போனா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது வழியை விடுக்க நான் போயிட்டு வரேன் கலாச்செல்வி உன்னை பார்க்கும் என் மனம் எப்படி தெரியுமா இருக்கின்றது எப்படி இருக்குது ஆதிபத்தை கிளி கட்டி ஆசனை போசி தட்டி பண்ண கண்ணுக்குள் நிகழ்ந்தது இரண்டு நிலவு காண விலை இப்போது சொல்லாத சொல்ல நூறு சூடாக ஆன தட்டி காத்திருக்கும் சிதைக்கெல்லாம் ராவன் ராவனுக்கோ சீனி என்று இருவரும் போடுபட்டுக் கொள்ள யாருக்கு தேவையில்லை முடியாது என்ற வார்த்தையை ஆகாட்டி போலாம் முத்தம் கொடுக்க முடியாதுடா ஆமாண்டா ஆமாண்டா இவன் வேகமாக யாரோ காரணம்
ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எனக்கு இதுக்கு முன்பதாக திருமணம் ஆகிவிட்டது. நீ ஒரு எச்சல் கணினி நினைத்திருந்தேன். நீ ஒரு எச்சல் பட்ட கனியா பாரதி. அவன் யார்? அவருடைய பேர் என்ன? அவருடைய நாடு எது? ஐயா அது நாடு விஜயபுரி நாடு. விஜயபுரி நாடு. பேரை எழிலரசு. எழிலரசு. கதையை சொல்லிக் கொண்டே போகிறேன். அப்படியா? நீங்கள் கேட்டுக்கொண்டே வாருங்கள்.